பெக்கோசமனின் கைபேசியில் நாமல் சார். லசந்த விக்ரமசேகர கொலை விவகாரம் துப்பாக்கிதாரிகள் கைதாகும் தினத்தை அறிவித்த அரசாங்கம். இஷாராவை போல ஈஸ்டர் தாக்குதல் கொலையாளிகளை தப்பிக்க வைத்த ஆனந்தன். கொலை செய்தால் பேயாக வந்து பழி வாங்குவேன், சபையில் சாமரசம் பத்பகிடி. பாதாள உலகத்துடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளின் பெயர்கள் நாடாளுமன்றக்கு. பிள்ளையானின் கைதில் அதிருப்தி, நாமல் வெளிப்படை. திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினர் பெக்கோசமன் போன்றவர்களின் கைபேசிகளில் நாமல் சார் மற்றும் எனது சார் ராஜபக்ஷ ஆகிய பெயர்களின் தொலைபேசி இலக்கங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. எனினும் அது இந்த நாமலா அல்லது வேறொரு நாமலா, இந்த ராஜபக்ஷவா அல்லது வேறொருவரா என்று தெரியவில்லை என்று மஹிந்த ஜெயசிங்க குறிப்பிட்டுள்ளார். இன்றைய நாடாளுமன்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் இதனை தெரிவித்த அவர், திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினர்களுடன் தொடர்புடைய தகவல்கள் குறித்தும் பல விடயங்களை முன்வைத்துள்ளார். கொலைகாரர்கள், குற்றக்குழுவினர் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்குவது எந்த ஒரு நாகரிக நாட்டிலும் இல்லை என்று குறிப்பிட்ட அவர், அத்தகைய கோரிக்கைகளை தற்போதைய அரசாங்கம் நிராகரிப்பதாக உறுதிபட தெரிவித்துள்ளார். தற்போதுள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எந்த ஒரு குற்றவாளியையும் பாதுகாக்காது என்றும் அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நேர்கொழும்பில் நிமல் லான்சா போதைப் பொருளுடன் கைதான போது உலங்குவானூர்தியில் சென்று அவரை தழிவு கொண்டதாக கூறி கடந்த கால அரசியல் தொடர்புகளை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையை போதைப்பொருள் அற்ற நாடாக மாற்றுவதற்கான பொறுப்பு தன் தோள் மீது சுமத்தப்பட்டுள்ளதாகவும், இந்த கடமையில் முழு நாட்டு மக்களும், மத தலைவர்களும், கல்வியலாளர்களும் அரசாங்கத்துடன் இணைந்து ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாதாள உலக தலைவர் கனேமுள்ள சஞ்சீவ கொள்ளையுடன் தொடர்புடைய இஷாரா சிவந்தி மற்றும் அவருக்கு உதவிய நபர்களிடமிருந்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் திடுக்கிடும் சம்பவம் ஒன்று வெளியாகியுள்ளது. இஷாரா சிவந்தி இந்தியாவிற்கு தப்பி சென்ற விடயம் குறித்து அண்மைய நாட்களில் கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் உட்பட பகுதிகளுக்கு அழைத்து செல்லப்பட்டு அவர் தங்கியிருந்த இடங்களை அடையாளம் காட்டியிருந்தார். இந்த பின்னணியில் அவரை இந்தியாவிற்கு கடத்த ஆனந்தன் என்ற நபர் உதவியதாக கூறி கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் ஆனந்தன் என்பவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் அவர் உயர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய பலரை கடல் வழியாக தப்பி செல்ல உதவியதாக தெரிய வந்துள்ளது. ஆனந்தன் தனது தம்பிகள் இருவருடன் இணைந்து இந்த மோசடியை செய்து வருவதாகவும் தெரிய வந்துள்ளது. கேரள கஞ்சா மோசடி தொடர்பாக அவரது தம்பிகள் இருவரும் தற்பொழுது காவல்துறையின் தடுப்பு காவலில் இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான கடல் வழிகள் வழியாக மேற்கொள்ளப்படும் கேரள கஞ்சா வியாபாரத்திலும் இந்த சகோதர குழு ஈடுபட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு பாதாள உலகத்துடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் குறித்து நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றத்தில் விடுத்துள்ளார். அதன்போது மேலும் கருத்து வெளியிட்டுள்ள அவர், நாடு முழுவதும் போதைப் பொருள் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி வருகின்றது. எல்லா இடங்களிலும் போதைக்கு அடிமையானவர்கள் உள்ளனர். காவல்துறை, இராணுவம் மற்றும் பல்கலைக்கழகங்களில் கூட போதைப் பொருட்களை பயன்படுத்துபவர்கள் உள்ளனர். எந்தொரு சவாலையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு பாதாள உலகத்தையும் போதைப் பொருட்களையும் ஒழிக்க பாடுபடுவோம். எவ்வளவு அவதூறுகள் மற்றும் அவமானங்களுக்கு ஆளானாலும் அதை செய்வோம் என்று நாங்கள் சபைக்கு உறுதியளிக்கின்றோம். முந்தைய அரசாங்கங்களின் போது ஒரு குறிப்பிட்ட இராணுவ முகாமில் இருந்து 78 ஆயுதங்கள் பாதாள உலகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளன. அப்படி இருக்கையில் இனிமேலும் இந்த நாட்டில் அரசியலில் ஈடுபடும் ஒரு பாதாள உலகம் இல்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் முறை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அதிருப்தி வெளியிட்டுள்ளார். இது தொடர்பில் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் அவர் கருத்து வெளியிட்டுள்ளார். பிள்ளையானின் கைது தொடர்பில் கருத்து வெளியிட்ட போதே நாமல் ராஜபக்ஷ இவ்வாறு அதிருப்தி வெளியிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நீங்கள் காவல்துறையினரை கொண்டு சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்றீர்கள். ஒரு புறம் பிள்ளையானை கைது செய்து வைத்துள்ளனர். ஏன் என வினவினால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைக்காக கைது என்கின்றனர். இருப்பினும் அவரது தடுப்பு காவல் உத்தரவில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என பதிவிடப்படவில்லை. ஆனால் தடுப்பு காவல் 3 மாதங்கள் நீட்டிக்கப்பட்டது. தடுப்பு காவல் உத்தரவில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என பதிவிடப்படவில்லை என்ற போதிலும் ஊடகங்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் காரணமாக பிள்ளையானை தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் என்று தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவின் படுகொலைக்கு காரணமான சந்தக நபர்கள் குறித்து தகவல் கிடைத்திருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றும் போது இவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்படி சந்தக நபர்கள் 2 அல்லது 3 நாட்களுக்குள் கைது செய்யப்படுவார்கள் எனவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர நேற்றைய தினம் பிரதேச சபை அலுவலகத்தில் இருந்தபோது அடையாளம் தெரியாத ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த நிலையில் அவரது படுகொலை தொடர்பான விசாரணையை 4 போலீஸ் குழுக்கள் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஹெகல்பத்திர பத்மே டிசம்பர் 2ஆம் தேதி வரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலுக்கு வெளியே மாற்றப்பட மாட்டார் என முன்னர் வழங்கப்பட்ட உத்தரவாதத்தை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நீடித்துள்ளது. தனது மகனின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் விசாரணையின் போது அவரை எந்த வெளிப்புற இடத்திற்கும் அழைத்து செல்வதை தடுக்கவும் நீதிமன்ற உத்தரவை கூறி பத்மேவின் தாயார் தாக்கல் செய்த ரெட்மனுவின் விசாரணையின் போது இந்த நீடிப்பு வழங்கப்பட்டது. நீதிபதிகள் ரோகந்த அபேசூரிய மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் முன்னிலையில் இந்த மனு விசாரிக்கப்பட்டது. அதன்போது பிரதிவாதிகள் சார்பாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் வசந்த பெரேரா முன்னிலையாகியுள்ளதுடன் நீதிமன்றத்திற்கு முன்னர் வழங்கப்பட்ட உத்தரவாதத்தை நீட்டிக்கவும் அவர் ஒப்புக்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய பாதுகாப்பு படையினரின் காவலில் உள்ள பாதாள உலக குற்றவாளியான டொன்டும்ப அமிலவுக்கு எதிராக தற்பொழுது ரஷ்ய நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும் வழக்கு முடியும் வரை அவர் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட மாட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்டர்போல் சிவப்பு அறிவிப்பை தொடர்ந்து குடியேற்ற சட்டங்களை மீறி ரஷ்யாவிற்குள் நுழைந்த பின்னர் மார்ச் மாதம் அவர் கைது செய்யப்பட்டார். பாதாள உலக தலைவர் டொன்டும்ப அமிலஷை ரஷ்ய பாதுகாப்பு படையினர் கைது செய்ததாக ரஷ்யா மார்ச் மாதம் இன்டர்போல் மூலம் இலங்கைக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. அவர் கைது செய்யப்பட்ட போது பலர் இருந்த போதிலும் அவர்கள் குறித்து இலங்கைக்கு எந்த தகவலும் வழங்கப்படவில்லை. அதன்படி அந்த நாட்டின் குடியேற்ற சட்டங்களை மீறியதற்காக டொன்டும்ப அமில தற்பொழுது ரஷ்ய நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பலத்த காற்று, கனமழை மற்றும் கடல் கொந்தளிப்பு குறித்து வானிலை ஆய்வு நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று பிற்பகல் 1 மணிக்கு வெளியிடப்பட்ட எச்சரிக்கை அறிவிப்பு அடுத்த 24 மணி நேரத்திற்கு செல்லுபடியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வங்காள விரிகுடா மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் பயணிக்கும் மீன்பிடி படகுகளுக்கு இந்த எச்சரிக்கை பொருந்தும் என தெரிவித்துள்ளது. மேலும் கடல் பகுதிகளில் இடையுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் கடல் பகுதிகள் சில நேரங்களில் கொந்தளிப்பாக மாறக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. காற்றின் வேகம் சில நேரங்களில் மணிக்கு 55 தொடக்கம் 65 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் எனவும் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் தென்கிழக்கு அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு கிழக்கு நோக்கி நகர வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு நிலையம் கூறியுள்ளது.